சொல்றோம். இப்ப நீங்க சொன்னாங்க இங்க கூட தான் 32 இது நிபந்தனைகள் போட்டாங்க, அப்ப இவங்களை மட்டும் ஏன் பாராட்டுறாங்க, அதே தானே தமிழக அரசுலயும் போட்டாலே அப்படின்னு கேட்டாங்க. நிபந்தனைகள் எல்லா கட்சிக்கும் உண்டு நிபந்தனைகள், ஆளும் கட்சிக்கு கூட நிபந்தனை உண்டு. கரெக்டா? திமுகவே அரசு இங்க இருந்தாலும் அவங்களுக்கு சில நிபந்தனைகள் உண்டு, காவல்துறை சொல்லுவாங்க இப்படிதான் இருக்கணும்னு. அதை ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய நிபந்தனையா இருக்கணும். இப்ப 32 நிபந்தனைகள் ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய நிபந்தனையா இருக்கு. இப்ப கொடுத்திருக்கீங்க இதுக்கு ஈரோடுக்கு 84 நிபந்தனைகள் கொடுத்திருக்கீங்க. அந்த 84 நிபந்தனைகள் நிறைவேற்றவே முடியாத லெவல்ல இருக்குன்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் வாங்கிட்டு 16ஆம் தேதி 18ஆம் தேதி கொண்டு போறாங்க. என்னடா கற்பனை உலகத்தில் இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சு இதெல்லாம்? இல்ல நாங்க தான் வேற நாட்டுல இருக்கமா? இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சொல்லதிகாரத்துல எவ்வளவு துணிச்சலோட ஒரு பொய்யை இவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லுங்க. எனக்கு நீங்க ஒன்னே ஒன்று சொல்லுங்க. 84 நிபந்தனைகள் சொன்னார்ல காமேஷ், அதுல ஒரு 4 அல்லது ஒரு 8 அல்லது 2 நிபந்தனைகளை சொல்லி இந்த நிபந்தனைகளை எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் எனக்கு சொல்லணும் சார். அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. எந்த நிபந்தனைகள்? 84 நிபந்தனைகள் எங்க எடுத்து காட்ட சொல்லுங்க. பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. அதான் சாமி சார் சொன்னார் கரெக்டா. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணிட்டு வருவாரு. எனக்கு தெரியலங்க அது என்ன சொன்னார் தெரியுமா? என்னன்னா அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. யாருன்னு சொல்லுங்க. எனக்கு 84 நிபந்தனைகள் என்னன்னு சொல்லுங்க. ஏற்கனவே நீ கேட்ட பல வில்லங்கமான கேள்விகளுக்கு விட சொல்ல முடியாம வெந்து நொந்து வைத்தினீரே, மறுபடியும் கிண்டாத. இந்த நிமிடம் வரைக்கும் காவல்துறை விவரங்கள் கேட்டிருக்காங்க. என் கையில இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க காவல்துறை? ஈரோடு மாவட்ட காவல்துறை நிகழ்ச்சியின் பெயர் என்ன, நிகழ்ச்சி எத்தகையது, நிகழ்ச்சி எந்த தேதி நடைபெறுகிறது, மேடையில் பிரச்சார வாகனத்தில் இருக்கக்கூடிய விஐபிஸ் பெயர் என்ன, நிகழ்ச்சி குறித்த வரைபடம் ப்ளூ பிரிண்ட், நிகழ்ச்சியின் போது வெளிச்ச சூழல் எப்படி இருக்கும், அதாவது டேவா டே லைட்டா அல்லது லைட்ல மட்டும் நடத்த போறீங்களா, எதிர்பார்க்கப்படும் மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்ன, குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வார்களா, நிகழ்ச்சிக்கு வருபவர்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து, இப்படி விவரம் கேட்டிருக்காங்க சார். இப்ப இந்த விவரத்தை எல்லாம் இவங்க கொடுக்கணும். இந்த விவரத்திற்கு அடிப்படையில் அதன் பிறகு காவல்துறை என்ன செய்யும்? இந்த இடம் இதுக்கு ஓகேவா, நீங்க கொடுத்திருக்கக்கூடிய விவரங்களுக்கு நீங்கள் கேட்கின்ற இடம் ஓகேவா இல்லையான்னு முடிவு பண்ணி அந்த இடத்தை அலர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, நிபந்தனைகளே கொடுப்பாங்க. இன்னும் நிபந்தனையே கொடுக்கல, அதுக்குள்ள 84 நிபந்தனை கொடுத்துட்டாங்க. என்ன வாதம்னே எனக்கு தெரியல. உங்ககிட்ட என்ன ஒரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, எனக்கு மூளை காய்ச்சல் வந்துருப்பா. மூளை காய்ச்சல் உனக்கு வரவே வராது. எனக்கு வராது. அது எப்படி நீ கேட்டா சொல்ற? அத நீயே கண்டுபிடிச்சு சொல்லு பார்க்கலாம். எனக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு மூளை கிடையாது. மூளை இல்லாதவனுக்கு எப்படி மூளை காய்ச்சல் வரும்? காவல்துறையை நாங்கள் பாராட்டணும் ஒழிய ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா இல்ல ஒழுங்குபடுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த இடத்துலயும் நாங்க வந்து என்ஆர் காங்கிரஸையோ அல்லது முதல்வர் ரங்கசாமி ஐயாவுடைய பெயரை சொல்லி நாங்கள் பாராட்ட வந்து தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்ல. ரெண்டாவது ஆளும் அரசனா இப்ப தமிழ்நாட்டுல விமர்சனம் வச்சாலோ இல்ல பாராட்டு வச்சாலோ ஆளும் அரசனா அது திமுக தான். அப்ப புதுச்சேரியில ஆளும் அரசனா என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு தான். அந்த ஒரு விஷயத்திற்காக, அதாவது அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த உதவியதற்காக எங்களுடைய நாகரிகத்தின் அடிப்படையில் ஒரு நன்றி உணர்வோடு அவர்களுக்கு வந்து நாங்க பாராட்டு தெரிவிச்சோம். அதுதான் தலைவர்கள் பேசியதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். தம்பி, உனக்கு விவரம் தெரியும்னா அமைதியா இரு. புதுச்சேரியில சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? காவல்துறை யாருக்கு அதிகாரம் அதிகம்? மாநில அரசுக்கா யாருக்கு சார்? சார் லெப்டினன்ட் கவர்னர் சொல்றதுதான் சார், அவர் தான் உண்மையான சிஎம். யார் சார் அங்க? இப்போ பாஜக தானே சார். அப்ப நீங்க மறைமுகமா யாரை பாராட்டிருக்கீங்க? பாஜக மட்டும் இல்ல, அவர் குஜராத் ஸ்டேட்ல இருந்து மோடியோட வந்தவர் குஜராத்ல இருந்து மோடியோட வந்தவர், அங்க லெப்டினன்ட் கவர்னர். நீங்க அவர் தான் அங்க, இங்க மாநில அரசு மாதிரி முதலமைச்சர் கையில இல்ல, பாஜக கையில தான் எங்க இருக்குங்க சட்டம் ஒழுங்கே இருக்கு. அது சிறப்பா இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாருல. கடந்த ஆண்டு ஒரு 9 வயது சிறுமி கஞ்சா போதை ஆசாமிகளால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில கட்டி சாக்கடையில வீசப்படுறான். ஒட்டுமொத்த புதுச்சேரி அதிர்ந்து போய் அந்த குழந்தையை தேடுது 2-3 நாளா. அப்புறம் சாக்கு மூட்டையில கிடந்த குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது ஒன்னு சொல்றேன். இது மாதிரி அங்க தமிழ்நாட்டை விட பன்மடங்கு கிரைம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை நீங்க சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குங்கிற வரைக்கும் பாராட்டுவீங்க. திருப்பரங்குன்றம் வாரத்துல பேச மாட்டீங்க, பாஜக என்று பெயர் சொல்ல மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனா நீங்க பிஜேபி நீங்க எதிர்க்கிறீங்க, அதை நாங்க நம்பணும். கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. நாமக்கல்ல இருந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? அப்ப ஒரு கொஸ்டின் கேட்கலாமா உங்கள்கிட்ட? கரூர் சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? 42 பேர் இறந்து போனாங்க. அப்போ அவர் பண்ண செயல் சரியா? கரெக்ட். அது வந்து பண்ண செயல் வந்து அந்த இடத்துல யாரா இருந்தாலுமே அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் பண்ணிருக்க முடியாதுன்றது என்னோட சைட்ல இருந்து நான் யோசிக்கிறேன். அவருக்குமே தெரியாது ஆக்சுவலா எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றது. சில பேர் சொல்றாங்க அவர் போயிட்டாரு சொல்றாங்க. அந்த இடத்துல இருந்தா இன்னும் கிளவுட் ஆயிருக்குமே தவிர கம்மியா இருக்காது. ஒருவேளை விஜய் அவர்களோட அம்மாவோ இல்ல அவருடைய பையனோ அந்த இடத்துல அந்த
சம்பவத்துல யார மாட்டி அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தா அப்பயும் அந்த இடத்த விட்டு கிளம்பி இருப்பாரா? இல்ல போயிருக்க மாட்டாங்க. தப்பா தப்பு இல்ல, ஒத்துக்கு தப்பு ப்ரோ, நான் சொல்றேன் தப்பு. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க.